ஸோ நிறைய பேருக்கு ஏஎம்டியோட FSR பற்றி தெரிஞ்சிருக்கும். அது ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி. நம்ம கேம்ஸை அப்ஸ்கேலிங் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதிகமான எஃப்பிஎஸ்மே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அந்த FSR டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும்னா கேமுக்குள்ளேயே FSR செட்டிங்ஸ் வேணும், அப்புறமா ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், அப்படி இருந்தால் தான் இந்த FSR சப்போர்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த FSR நம்மளால் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸ்லையுமே யூஸ் பண்ண முடியும். கேமுக்குள்ள FSR செட்டிங், அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி அதெல்லாம் வேணும்னுலாம் கிடையாது. ஒரு 10 இயர்க்கு முன்னாடி இருக்க ஒரு கேம்ஸில் கூட நம்மளால் FSR யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஹார்ட்வேர் சப்போர்ட்டுமே. நம்மளால் இந்த FSR கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட யூஸ் பண்ணலாம், உங்ககிட்ட AMDோட API பில்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 5600G இந்த மாதிரி CPUs இருந்தால் கூட நம்மளால் இந்த FSR டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம AMDக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா AMDோட FSR ஒரு ஓப்பன் சோர்ஸ் டெக்னாலஜி. ஸோ அதை யூஸ் பண்ணி நிறைய டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த FSR டெக்னாலஜியை அவங்களோட சாஃப்ட்வேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் கேம்ஸ் அப்ஸ்கேலிங் பண்ணி FSR டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன், பெஞ்ச் மார்க்குமே காட்ட போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ மறக்காமல் பாருங்க. ஸோ இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெவலப்பர்ஸ் நிறைய டைப்பான சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று தான் லாஸ்லெஸ் ஸ்கேலிங். ஸோ அந்த சாஃப்ட்வேரை நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது, அது பெய்டு சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக ஃப்ரீயாக ஒன்று இருக்குது, அதோட பேர் தான் மேக்பை. ஸோ அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கேம்ஸ் அப்ஸ்கேலிங் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் அது ஒரு ஜிப் ஃபைல் தான். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்துடும், அவ்வளோதான். எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி தான் கேம்ஸ் அப்ஸ்கேலிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்மளால் எந்த கேம் வேணாலும் அப்ஸ்கேலிங் பண்ண முடியும். ஓல்டு கேம்ஸாக இருந்தாலும் சரி, நியூ கேம்ஸாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் அந்த கேம்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வீடியோ செட்டிங்ஸில், நான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் அந்த கேம்ஸோட ரெசல்யூஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடியே டிஸ்பிளே மோடு கொடுத்துருப்பாங்க. ஃபுல் ஸ்க்ரீன், பார்டர், இல்லைனா பார்டர் வித் ஃபுல் ஸ்க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா கேம் சின்ன சைஸில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா கேமோட ரெசல்யூஷனுமே கம்மி பண்ணிடுங்க. ஸோ இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் நம்மளால் பார்டர் சைஸில் கொடுத்தாலுமே 720p கீழே நம்மளால் ரெசல்யூஷனை கம்மி பண்ண முடியாது. ஆனால் சில கேம்ஸ் GTA 5 மாதிரி கேம்ஸில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கீழே நீங்கள் ரெசல்யூஷனை கொண்டு போனாலுமே குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் 1080pயில் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா 720pக்கு நீங்கள் டவுன் ஸ்கேலிங் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்புறமா அப்ஸ்கேலிங் பண்ணி நம்மளால் 1080pக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ பார்டர் விண்டோவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெசல்யூஷனையுமே 720pக்கு டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் இப்போ 1440p 2Kல ப்ளே பண்ணுறீங்கன்னா 1080pக்கு எடுத்துகிட்டு வாங்க. 1080pயில் ப்ளே பண்ணுறீங்கன்னா 720pக்கு எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்புக்கு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கேம் அப்படியே ரன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மேக்பை அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் அதில் லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைலில் டிஃபால்ட்டில் போயிட்டு இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியில் FSR செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை அந்த சாஃப்ட்வேரில். அதுக்கப்புறமா நார்மலாக அந்த சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜில் போனோம்னா அதிலே கொடுத்துருப்பாங்க, அந்த ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணாலே அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி யூஸ் ஆகிடும். ஸோ நான் அந்த ஷார்ட்கட் மெத்தடை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் அந்த மெத்தடை யூஸ் பண்ணால் சில கிளிக்ஸ் எல்லாம் வருது. நான் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப்டர் 3 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா 3 செகண்டில் அப்ஸ்கேலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ கேமிங்கை விண்டோ மூடில் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இதை அப்ஸ்கேலிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுறேன், அதாவது ஸ்கேல் ஆஃப்டர் 3 செகண்ட். நான் அதை ப்ரெஸ் பண்ணதுமே கேமை போய் செலக்ட் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் அப்ஸ்கேலிங். ஃபஸ்ட் டைம் கேட்குறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த கேமை ப்ளே பண்ண போறீங்களோ அதை நீங்கள் பார்டர் டைப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெசல்யூஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த அப்ஸ்கேலிங் ஆப்பில் அப்ஸ்கேலிங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், கேம் ஆட்டோமேட்டிக்காக அப்ஸ்கேலிங் ஆகிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பெஞ்ச் மார்க்கை காட்டுறேன். ஸோ என்னால் இங்கே அப்ஸ்கேலிங் பண்ண பெஞ்ச் மார்க்கை கேப்சர் பண்ண முடியலை சரியா. நான் ஸ்டாக் பெஞ்ச் மார்க்கை காட்டுறேன். ரிசல்ட்டில் அப்ஸ்கேலிங் அப்புறமா ஸ்டாக் ரெண்டுமே கொடுத்தா ரிசல்ட்டை காட்டுறேன்.
peasant. Are you kidding? Holy shit! ஸோ இப்போ எல்லாருமே பெஞ்சு மார்க் பார்த்துருப்பீங்க. இங்கே ஸ்னைப்பர் எலைட் கேமில், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஸ்னைப்பர் எலைட் கேமில் FPS ரொம்பவே அதிகமாக கிடச்சிது. ஆவரேஜ் FPS நாம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அதுவே நம்ம அசாசன் கேட்டில் பார்த்தோம்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு 5 to 7 FPS தான் அதிகமாக கிடச்சிது. ஆனால் GTA 5 பார்த்தோம்னா பெருசாக FPS இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. சில இடங்கள்ல எல்லாம் FPS கம்மியாக தான் வருது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, என்னோட கேம் பிளேயில் அதிகமான FPS பார்க்க முடியுது. ஆனால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணேன்னா என்னால் அதிகமான FPS பார்க்க முடியல. சில கேம்ஸ்ல எல்லாம் நான் அப்ஸ்கேலிங் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டாலுமே என்னால் ஸ்க்ரீனை சரியாக கேப்சர் பண்ண முடியலை. ஸோ நான் இங்கே எல்லா கேம்ஸையுமே ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி தான் பெஞ்ச் மார்க் எடுத்தேன். அப்ஸ்கேலிங் பண்ணாலுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பேக்ரவுண்டில் ரன் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் கரெக்டான கம்பேரிசன் கிடைக்கும். ஏன்னா நம்ம அப்ஸ்கேலிங் பண்ணாமல் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டுமே போட்டோம்னா கொஞ்சம் FPS கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பேக்ரவுண்டில் போட்டு தான் இந்த பெஞ்ச் மார்க்கே ரன் பண்ணி எடுத்தேன். ஸோ இப்போ இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ஒத்தானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்தானா இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் FPS ஒரு 25 FPS இல்லைனா ஒரு 30 FPS கிடைக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா உங்களால் அந்த கேம்ஸை இன்னுமே பெட்டரான ஒரு பிளேயபிள் FPSல உங்களால் ப்ளே பண்ண முடியும். அதே உங்களுக்கு 50 FPS 60 FPS ஆல்ரெடி கேமில் கிடச்சிட்டு இருக்குன்னா நீங்கள் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நேட்டிவில் ரன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆவரேஜ் FPS ரொம்ப கம்மியாக இருக்குது, சம்டைம்ஸ் சின்ன சின்ன லேக் வருதுன்னா அந்த கேமில் மட்டும் இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்கள். அதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்புறமா எந்த ஒரு காம்படிட்டிவ் கேம்ஸ்லையுமே இந்த அப்ஸ்கேலிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப மோசமாக்கிடும். ஸோ அப்புறமா இன்னொரு டவுட் இருக்கலாம், இந்த அப்ஸ்கேலிங் யூஸ் பண்ணால் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவாலிட்டியில் அந்த அளவுக்கு மோசமாக இல்லைன்னு தெரியல. ஆனால் ஒரு 720pக்கு கீழே போனீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. 720pலேருந்து 1080pக்கு நீங்கள் அப்ஸ்கேலிங் பண்ணுவோம் பெருசாக உங்களால் டிஃப்ரெண்ட்டெல்லாம் பார்க்க முடியாது. குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டில் ஷார்ப்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும், மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை பெருசாக. ஆனால் நீங்கள் 720pக்கு கீழே போயிட்டு 1080pக்கு அப்ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டை பார்க்க முடியும். ஸோ மினிமமாக எந்த கேமாக இருந்தாலும் சரி 720pலே ரன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே போகிறது நல்ல குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.